Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜிடேரியன் full தாலிங்க. ஒரு நல்ல full plate, full meals நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எஸ்பெஷலி நீங்க ஒரு பிகினரா இருந்ததுன்னா, இல்ல புதுசா இப்பதான் சமையல் கத்துக்கிறீங்க, யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ஈஸியானது. செஞ்சு அசத்துறோம் நம்ம. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் மெனுல. ஃபர்ஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் பிக்கிள் நம்ம இதுக்கு வேண்டிய இன்ஸ்டன்ட் பிக்கிளுக்கு பச்சை மாங்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். நான் ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம். கடுகு வெடிச்சு பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம மாங்காவோட சேர்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரெடிங்க. இது 1 நாள் 2 நாள் கூட வச்சுக்கலாம். நல்ல காரசாரமா புளிப்பா ஒரு இன்ஸ்டன்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ சாம்பாருக்கு நம்ம முதல்ல தோரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கோம். இது தண்ணியில ஊற வைக்க போறோம். உங்களுக்கு சீக்கிரமா ஊறணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வெது வெதுப்பா தண்ணி ஊத்திக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஊறிடும். நம்ம நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஒரு 3 to 4 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் என்னென்னமோ அது எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நான் இன்னைக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காய் போட போறேன். ஸோ அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்க போறேன். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அது நம்ம சுடுதண்ணியில் ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ பொரியலுக்கு வேண்டிய காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கேபேஜும் கேரட் போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். ஸோ நல்ல மெலிசா நைஸாக நறுக்கிக்கலாம். அதை அடுத்து ஒரு சிம்பிளாக ஸ்பைசியாக பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அது நம்ம நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கருத்து போகும். அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்து போயிடும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம சிம்பிளாக ரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ரசம் பவுடர் இல்லாமல் இதுக்கு நம்ம சின்ன மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 to 5 பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்ல மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நல்ல மெத்துன்னு அரைக்கணும் அவசியம் இல்லை, 1-2 இருந்தால் போதும். அதை எடுத்துட்டு அதோட சேர்த்து ஒரு நல்ல பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 1 எடுத்து அதுவும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ புளி கரைச்சிட்டு ஒரு 1/4 கப் ஊற்ற போகிறேன். இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம்னா இவ்வளோ ஊற்றினா போதும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் உப்பு. இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்த்து மெலிசாக கட் பண்ணி, இல்லைன்னா நல்லா கையிலே மசிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்ல கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோன்னா ரசம் ரெடி.
இப்போ ஒரு சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர், கார்ன் ஆயில், இல்லைன்னா ரைஸ் பிரான் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமானாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பீசஸ் போட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கம்மியாக போட்டுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சால்ட் போட வேண்டாம். உப்பு போட்ட உடனே தண்ணி விட்டுரும், அப்புறம் அந்த கிறிஸ்பியாக வராது. அதனால் ஒரு 3/4 ஒரு 3/4 பதம் வந்து உப்பு போடாமல் வேக வைக்கலாம். அதுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வெந்திருக்கும் அது. அந்த ஸ்டேஜில் வந்து மூடியை எடுத்துட்டு உப்பு போட்டு மேலே வந்து மூடி போடாமல் அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா உள்ளேயும் நல்லா குக்காக இருக்கும், வெளியிலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. உருளைக்கிழங்கு இப்போ 3/4 வாசி வெந்துடுச்சுங்க. இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ மூடி போடாமல் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்ல மொறு மொறுன்னு பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கேபேஜ் அண்ட் கேரட் பொரியல். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இதோடு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி வந்து துருவி போட்டுக்கிறோம். காரத்துக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம பொடிசை நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இதுக்கு வேகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூனாவது தண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடும் நமக்கு. நம்ம தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா சொதன்னு ஆகிடும். அதனால அதில் இருக்கிற தண்ணியிலேயே சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ கடைசியாக நம்ம ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காய், துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கேபேஜ் பொரியல் கூட ரெடி. இப்போ சாம்பார் பண்ணலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பு வந்து நல்லா குக்கரில் 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. அது சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு பருப்பு வரும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கு வேண்டிய சீசனிங் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வந்து சென்னா தால், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2-3 போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ண அப்புறமா அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு மீடியம் சாப்பில் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் வறுத்ததும் இதில் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ண அவசியம் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டால் போதும். வெங்காயம் தக்காளியும் ஓரளவு வறுபட்ட அப்புறமா நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேவைக்கேற்ற உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து 1 கப்பு பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ அதனால அப்ராக்சிமேட்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ புளி வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். புளி வேணுங்கிறவங்க புளி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் புளி ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற
பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார்ல பருப்பு போட்டதும் பருப்பு வந்து திக்னஸ் கொடுத்துரும். ஸோ அந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் தண்ணி கம்மியாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பருப்பு போட்டு தண்ணி ஊற்றின அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 நிமிஷமாவது நல்லா சாம்பாரை கொதிக்க விடணுங்க. அப்போ தான் அதோட நிஜமான டேஸ்ட்டு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பருப்பு வாசனையாகவே இருக்கும். ஸோ அதனால நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச அப்புறமா மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், கம கமன்னு ஒரு சாம்பார் ரெடி. இப்போ ஒரு ஃப்ரெஷ் சாலட் பண்ணலாம். பீட்ரூட் சாலட்க்கு ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து தோல் நீக்கி அது வந்து கிரேட் பண்ணிக்க போகிறோம். ஒரு அரை மாங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுவும் தோல் நீக்கி கிரேட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை மாங்காய் இல்லைன்னா அதோட சேர்த்து நம்ம நெல்லிக்காய் இருந்தால் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு அரை மூடி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிரேட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு மிளகு தூள் இல்லைன்னா அட்லீஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு வேண்டிய எல்லா திங்ஸுமே வந்து முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாலட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிறிஸ்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு ஈஸியான துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன்னா இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்க போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இது உளுத்தம் பருப்பு தோலோடையும் சேர்த்துக்கலாம், தோல் இல்லாமலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் மிளகு. இந்த பருப்பு வகை எல்லாமே எப்போவுமே வந்து ஒரு மிதமான தீயில முடிஞ்ச நல்லா லோ ஃப்ளேமில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகா, இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாவாவது போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் வறுபட்ட அப்புறமா இதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒருவேளை ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா கூட காஞ்ச தேங்காய், அதாவது தேங்காய் இருக்கும் இல்லையா, ட்ரை கோகோனட் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, கொப்பரை தேங்காய், அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்ட அப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக அரைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்பளம் சுட்டுக்கலாம். ஒரு மீல்ஸில் அப்பளம் இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள். இப்போ கடைசியாக வந்து பாயசம், ஈஸியான சேமியா பாயசம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம ரோஸ்டட் வெர்மிசெலி நான் எடுத்திருக்கேன். அது ரோஸ்ட் ஆகலைன்னா கூட நார்மல் சேமியா இருந்தால் கூட நம்ம அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரும். அதே பாலில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப்பு வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே அதில் இருக்கிற சேமியாவும் அந்த பாலே நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இது கொஞ்சமாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டு ஒரு 10-15 கேஷ்யூஸ் வந்து உடைச்சி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா முந்திரியோடு சேர்த்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இதெல்லாமே கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கி விட்டுறணும். அப்போ தான் வந்து ஆற ஆற நல்ல திக்னஸ் வந்துடும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான பாயசம் ஆல்சோ ரெடி. இப்போ டைம் டு சர்வ். மீல்ஸ் ரெடி. யூஸ்வலாக இந்த பேட்டர்னில் தான் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க. ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் படிப்பேன். இனி வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து சமைச்சு எல்லாரையும் அசத்துறீங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்க்கட்டும், அவங்களும் வந்து ட்ரை பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு தி சேனல், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா எவ்ரி டைம் ஒரு புது ரெசிபி வரும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். Have a nice day. Much love. Bye.